57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு خلقناكم, நாம் தான் உங்களை படைத்தோம். ஃபலவுலா துஸத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன். உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தால் அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் இந்த உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியில் இருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா, நான் படைத்தேனா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான். அது நடக்கும், நடந்தே தீரும். வமா நஹ்னு பிமஸ்பூகின். படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ, மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும்.